ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இதுக்கான வாக்கு எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மே 4ஆம் தேதி அன்றைக்கி நடக்க போகுது. ஸோ தேர்தல் ஆணையம் தரப்பில் இருந்து இந்த வாக்கு எண்ணிக்கை எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்தி வெளியீடு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் அந்த செய்தி வெளியீடு 27/4/2026 அன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது மொத்தமாக 62 வாக்கு எண்ணும் மையங்கள் வந்து இருக்குது. ஸோ ஓட் கவுண்ட் பொறுத்த வரைக்கும் 62 மையங்களில் வந்து நடக்க போகுது. வாக்குகள் எண்ணும் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்குகள் எண்ணும் பணி சரியாக காலை 8 மணிக்கு துவங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 8 மணிக்கு அந்த வாக்கு எண்ணிக்கை ஸ்டார்ட் ஆகும்போது இவிஎம் மிஷினுடைய வாக்கு எண்ணிக்கை என்னப்படுமா அல்லது தபால் வாக்கு எண்ணிக்கை என்னப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8 மணிக்கு கரெக்டாக தபால் வாக்கு எண்ணிக்கை தான் என்னப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 30 நிமிடங்களுக்கு பிறகு, அதாவது காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் எண்ணும் பணி துவங்கும். ஸோ இவிஎம் மிஷினில் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த 8:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓட்டிங் கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை எண்ணும் சுற்றுகளில் கடைசி சுற்று வாக்குகள் எண்ணும் பணி, தபால் வாக்குகள் எண்ணும் பணி முடிக்கப்பட்டவுடன் தான் துவங்கப்படும். ஸோ தபால் ஓட்டு ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் இவிஎம் மிஷினுடைய கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்குரிய மேசைகளில் எண்ணப்படும். ஒவ்வொரு இதுக்கும் கவுண்டிங்கான தனி டேபிள் வச்சுருக்கிறாங்க. இரண்டிற்கும் தனித்தனியாக மேற்பார்வைக்காக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் அளவில் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள். இஆர்ஓ லெவலில் இந்த கவுண்டிங் ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு டேபிள் அப்படிங்கிற விகிதத்தில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். ஸோ தபால் வாக்குகள் பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை தபால் வாக்குகள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட மொத்தம் 3.6 லட்சம் அலுவலர்களில் வாக்காளர்களாக பதிவு செய்து வாக்களிக்க விண்ணப்பித்த 2.88 லட்சம் அலுவலர்கள், அதாவது 80% தபால் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். இத்துடன் தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறை சார்ந்த அலுவலர்களும் மற்ற தேர்தல், அதாவது ஜோனல் அல்லது செக்டாரில் பணிபுரிந்த அலுவலர்கள், தேர்தல் கண்காணிப்பு குழுக்களில் பணியாற்றிய அலுவலர்களும் சேர்த்து மொத்தம் 3.36 லட்சம் தேர்தல் அலுவலர்கள் தபால் வாக்குகளாகவும் 1.1 லட்சம் அலுவலர்கள் தேர்தல் பணி சான்றிதழ், அதாவது எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட் பெற்று நேரடியாக வாக்குச்சாவடியிலும் வாக்களித்துள்ளனர். மேலும் 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் அளித்த படிவம் 12D விண்ணப்பத்தின் பெயரில் மொத்தம் 1.73 லட்சம் வாக்காளர்கள் தபால் வாக்கு பெற்று வாக்களித்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை சர்வீஸ் ஓட்டர்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது சேவை வாக்காளர்கள் 18,000 நபர்கள் வாக்களித்துள்ளனர். இவர்களின் தபால் வாக்குகள் வாக்கு எண்ணிக்கை நாளான 4/5/2026 அன்று காலை 8 மணி வரை பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு சர்வீஸ் ஓட்டர்ஸ்க்கு மட்டும், அந்த 18,000 பேருக்கு மட்டும் காலை 8 மணி வரைக்கும் அந்த தபால் வாக்கு பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்குச்சாவடியில் வாக்களித்த வாக்காளர்கள் மட்டுமின்றி, அதாவது வாக்குச்சாவடியில் மொத்தம் 85.15% வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக 6.37 லட்சம் வாக்காளர்களுக்கு வாக்களிக்க ஏதுவாக வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களிடம் வாக்குகள் பெறப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி இந்த ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. 4/5/2026 காலை 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணுறாங்க. 8:30 மணிக்கு அப்புறம் தான் இவிஎம் மிஷினுடைய வாக்கு எண்ணிக்கை நடைபெற போகுது. மொத்தம் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இந்த ஓட்டிங் கவுண்டிங் பண்ண போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.